ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது அதிகாரம் தரும் மேசத்து கிரகங்கள். இதுதான் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம கிரகங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் வீடுகளை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியத்தை நிறைய பேர் மிஸ் பண்ணுறோம். இந்த 12 வீடுகளுமே ஒரு மேஜிக் பாக்ஸ் மாதிரி. ஒவ்வொரு வீட்டிற்குமான தன்மைகள், அதனுடைய ஆட்சி, அதிகாரம், செயல்திறன் அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் விசித்திரமானவை. அந்த வகையில் காலபுருஷனுடைய முதலாம் வீடு மேசம். இந்த மேச வீட்டில் அமரும் கிரகங்கள் எப்படி ஒரு மனிதனுக்கு பட்டம், பதவி, முன்னேற்றம் போன்றவற்றை பெற்றுத் தருகின்றன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக கிரகங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் வந்துட்டோம்னாலே ராகுவையும் கேதுவையும் ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா இவர்கள் நிழல் கிரகங்கள். இவங்க எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டு அதிபதி மாதிரி செயல்பட்டு போகிறாங்க. ஸோ அதனால் இவர்களுக்கென்று தனித்துவமான ஒரு குண வெளிப்பாடு அப்படிங்கிறது இருந்தாலும் கூட அந்த வீடின் தன்மையை மிக அதிகமாக பிரதிபலிக்கும் குணம் கொண்டவர்களாக இவங்க வந்துடுறதுனால சப்த கோள்கள்னு சொல்லக்கூடிய சூரிய, சந்திர, செவ்வாய், புதன், குரு, சுக்கிர, சனி இவர்களை தான் நம்ம ஒரு வீட்டின் அடிப்படையில் எப்படி அதிகாரத்தை வழங்குகிறார்கள்னு பார்த்துக்கலாம். சரி, மேச வீடு ஏன் அதிகாரம் வழங்குகிறது அப்படின்னா அதுதான் முதன்மையான வீடு. நாட்டின் முதல் குடிமகன் அப்படின்னு நம்ம ஒருத்தரை சொல்கிறோம் இல்லைங்களா, நம்மளுடைய ஜனாதிபதி. அதே மாதிரி காலபுருஷனின் முதலாம் வீடு அப்படிங்கிற தகுதி மேசத்துக்கு உண்டு. இந்த வீடு முதலாம் வீடாக இருக்கிறதுனால தான் நவகிரகங்களின் அரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனை கூட்டி கொண்டாந்து இங்கே உச்சம் அப்படிங்கிற பவரை கொடுக்குறான். ஸோ இவருக்கு இங்கே உச்ச வலிமை கிடைப்பதனுடைய சூட்சுமமே இதுதான் முதன்மையாக இருக்க வேண்டுங்கிற அடிப்படையில் தான். ஸோ இந்த மேச வீட்டில் அமர்ற கிரகங்கள் ஒரு வகையில் அதிகாரத்தை பெற்றுத்தரும் யோகிதை கொண்டவையாகவே இருக்கும். ஒவ்வொரு வீடுகளும் தங்களுடைய இயல்பின்படி தன் வீட்டில் அமரும் கிரகங்களை மாற்றி அமைக்கும் வல்லமை கொண்டவை. இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு துக்க வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா, ஒரு இறப்பு நிகழ்ந்த வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா அங்கே நீங்கள் சோகமாக இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்படுகிறீர்கள். ஒரு திரையரங்குக்குள்ளே போகிறீங்கன்னா அங்கே நீங்கள் படத்தை பார்த்து ரசிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்படுகிறீர்கள். ஒரு கல்யாண வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அந்த கல்யாண வீட்டின் தன்மையை பிரதிபலிக்கும் மனிதரால் நீங்கள் ஆளாக்கப்படுகிறீர்கள். நான் கல்யாண வீட்டில் போய் உட்காந்து பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணும்போது தாலி கட்டும்போது நான் ஓன்னு ஒப்பாரி வச்சு அழதான் செய்வேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தான் உலகத்தின் மிகப்பெரிய காமெடியாளராக சித்தரிக்கப்படுவீர்கள். ஸோ ஒரு வீடு என்பது அந்த வீட்டிற்கு வரும் மனிதர்களின் இயல்பை மாற்றும் வல்லமை கொண்டது. ஒரு இடம் அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான். நீங்கள் அலுவலகத்தில் போயிட்டு உங்கள் படுக்கை அறை மாதிரி அலுவலகத்தை யூஸ் பண்ண முடியாது. அலுவலகத்தில் வேலை தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். உங்கள் படுக்கை அறையை அலுவலகமாகவும் மாற்ற முடியாது. இந்த வித்தியாசங்கள் தான் இடங்களின் சூட்சம். ஸோ அந்த வகையில் மேசம்ங்கிறது அதிகாரமும் பதவிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு வீடாகுது. அதில் சூரியன்கிற மாபெரும் அரசன் உட்காரும்போது அரசாங்கத்தின் உயர்நிலை பதவிகள், தகப்பனாதி வர்க்கத்தின் உயர்நிலை பதவிகள், அரசியலில் ஆதாயம், அரசு வேலையில் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறது, தன்னுடைய அதிகாரத்தை மற்றவர்களுக்கு செலுத்தக்கூடிய தகுதி கொண்ட மனிதர்களாக உங்களை மாற்றும் தன்மை கொண்டதாக சூரியன் அங்கே உட்காரும்போது கிடைக்கும். சூரியன் தான் அரசன், அவர் நேச்சுரலாக அந்த இடத்துல உச்சமும் ஆவார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதிகார பதவிகளை தரக்கூடிய யோகிதைகளை சூரியன் இந்த வீட்டில் அமரும்போது கொடுக்கவே செய்கிறார். சூரியன் உங்கள் லக்னத்துக்கு நல்லவராகவும் வந்துட்டாருங்கிற பட்சத்தில் இது 100% கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டாகும். அதே நேரம் சூரியன் எங்கள் லக்னத்துக்கு கெட்டவர், இப்போ மகர லக்னம் அட்டமாதிபதிங்கிற முறையில் அந்த 8ஆம் இடத்தின் பலன்களை தீர்க்கமாக அதிகாரமாக கொடுக்கும் தன்மை கொண்டவராக சூரியன் இருப்பார். வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறது, வெளியூரில் வசிக்கிறது, முற்றிலும் புதிய சூழலில் ஜாதகர் வசிக்க வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்குறது, விபத்து கண்டங்கள், ஒரு அசிங்க அவமானத்தை ஏற்படுத்தி அதன் பிறகு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கறதுங்கிற மாதிரியான பலனை நிச்சயமாக சூரியன் கொடுத்துருவார். ஆக மொத்தம் சூரியன் இந்த இடத்தில் முழு வல்லமையோடு செயல்படும் தகுதி கொண்டவர் ஆவார். ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதே மாதிரி சந்திரனுக்கு இந்த வீடு ஒரு வகையில் பார்த்திங்கன்னா மூல நூல்களிலே குழப்பமான பலன் இருக்கும். பகைன்னு சில வீடு வச்சுருக்கோம், சமம்னு சில வீடு வச்சுருக்கோம். ஆனால் செவ்வாயினுடைய வீடு பரஸ்பரம் சந்திரனுக்கு ஒரு சில சங்கடத்தை கொடுக்கக்கூடிய வீடு என்றாலும் கூட இங்கே சந்திரன் அமரும் போதும் ஜாதகர் அதிகார எண்ண ஓட்டம் கொண்டவராகவே இருக்கிறார்.
தன்னுடைய அதிகாரத்தை தனது குடும்பத்தில் செலுத்தும் தன்மை கொண்டவராகவும், தாயாதி வர்க்கம் அதிகாரம் கொண்டதாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்னாலும், பிரயாணத்தின் மூலமாக அதிகாரமிகு பதவிகளை எட்டி பிடிக்கும் யோகிதைகள் கொண்டவராகவும், கல்வியினாலும் கலைத்துறைகளிலும் சாதனையாளர்களை உருவாக்கும் விதிகள் கொண்டதாகவும் சந்திரன் வந்து இந்த வீட்டில் உட்காருவார். ஸோ இப்போ சந்திரன் இங்கே உட்கார்ந்துருக்கும் போதும் சந்திரனின் காரகத்துவங்கள் ரீதியான அதிகாரம் உங்களுக்கு கிடைத்தே தீரும். செவ்வாய் வந்து இங்கே உட்காரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆட்சி மூலத்திரிகோணங்கிற 2 விதமான வலிமையை பெறுவார். அது டிகிரி அடிப்படையில் கால்குலேஷன் பண்ணிக்க வேண்டியது. அப்போ மருத்துவத்துறை சாதனைகள், யூனிஃபார்ம் சர்வீசஸில் சாதனைகள், மருத்துவராகும் தகுதி, அரசியல் அதிகார பதவிகள், அதிகாரமிக்க பதவிகள் உடையவரோடு அருகாமையில் இருப்பது, முதன்மை செயலாளர்கள் மாதிரியான இது, மிலிட்ரி, காவல்துறை, இராணுவம் போன்ற வீர தீர செயல்களில் ஈடுபடக்கூடிய தகுதிகள், மாஸ்டர் செஃப் அப்படிங்கிறது மாதிரியான உயரிய சமையல் கலை வல்லுநர்களை உருவாக்குறது, சமையல் சம்பந்தப்பட்ட பொருட்களை விற்பனை செய்வதில் பெருமளவு பொருள் ஈட்டக்கூடிய யோகிதைகள், ரியல் எஸ்டேட் அதிபர்களை உருவாக்குறது, ரியல் எஸ்டேட் துறைகளில் சாதனை கொடுக்கறதுங்கிற மாதிரி செவ்வாயும் தன் பங்குக்கு வலிமை மிக்க அதிகாரமான அமைப்புகளை கொடுப்பார். செவ்வாய் வந்து மேசத்தில் வலுவோடு அமர்ந்திருக்கிறாருங்கும் போது உங்கள் லக்னப்படி அவர் எத்தனாவது வீட்டுக்கு அதிபதியாக வராரோ அந்த வீட்டின் வழியாக உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும் யோகிதைகள் உண்டாகும். புரிஞ்சுங்களா? ஒவ்வொன்றும் வீடுகள் தான். லக்ன ரீதியாக என்ன வீடு, காலபுருஷ தத்துவப்படி அது என்ன வீடுங்கிற அந்த கால்குலேஷன் எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம வந்து சரியான பாதையில் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறோமா, சரியானபடி இந்த கிரகங்கள் செயல்படுகின்றனவா என்பதை அறிந்து கொள்ள முடியும். புதன் வந்து மேசத்தில் உட்காரும்போது இது அவருக்கு பகை வீடாகிறது. கொஞ்சம் செயல்படுவதில் தடைகளை ஏற்படுத்தும் தன்மை உடைய வீடுனால் கூட இது ஒரு சர வீடு, வலிமையான வீடு. இதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ புதன் இங்கே மேசத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் ஜாதகன் அறிவாற்றல் மிக்க அதிகாரத்துறைகளுக்கு போவார். அதாவது படிப்பினால கிடைக்கக்கூடியது, கல்வி நிலையங்கள் நடத்துவதன் மூலமாகவும், கற்கும் பொருட்கள் விற்பனை மூலமாகவும், ஒரு ஆடிட்டராக திறம்பட செயல்படுவது, ஒரு ஜோதிடராக திறம்பட செயல்படுவது, ஒரு வக்கீலாக திறம்பட செயல்படுவது, அந்த துறைகள் புதன் சார்ந்த துறைகள் ரீதியான வெற்றிகளை குவிக்கும் யோகிதைகள் உண்டாகும். பேச்சாளர், கணக்கன், எழுதுதல், இயங்குதல் போன்ற துறைகள், மேலும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் துறை, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரியான துறைகளில் வெற்றிகரமான மனிதராக செயல்படுறது, அதன் மூலம் தனது அதிகார வரம்பை வளர்த்துக்கொள்வது. இங்கே அறிவாற்றலுடன் கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது நிச்சயமாக வெளிப்படும். ஏன்னா புதன் வந்து ஒரு அறிவாளி கிரகம், நுணுக்கங்கள் அறிந்தவர், சாமர்த்தியசாலி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக புதன் மேசத்தில் இருக்கும்போது ஜாதகர் அறிவாற்றலை கொண்டு அதிகாரத்தை கைப்பற்றும் யோகியதை உடையவராக இருப்பார். மாமன் நல்ல அதிகார வர்க்கம் உடையவராக இருக்கார். செவ்வாய் வந்து மேசத்தில் இருக்கும்போது சகோதர வர்க்கம் அதிகாரம் உடையதாக வர்றதும், புதன் வந்து மேசத்தில் இருக்கும்போது மாமன் மாமனாதி வர்க்கம் மாமனார் நல்ல அதிகாரம் உள்ளவங்களாக அமைய பெறுறதும், மைத்துனர் உறவு வந்து பவர்ஃபுல்லாக அமையிறது, அந்த மாதிரியான விதிகளையும் கொடுக்கக்கூடியது. மொத்தத்தில் அறிவை கொன்று ஆற்றலை பெறும் வீடாக புதன் இங்கே உட்காரும்போது அவரை செயல்படுத்த வைப்பார். சுக்கிரன் வந்து மேசத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற போது வாழ்க்கை துணையை அதிகாரமிக்கவராக அமைவது, லக்ஸேரியஸான தொழில்கள் செஞ்சு அதன் மூலம் அதிகாரத்தை கைப்பற்றுவது, அதனால் பொருளாதார வெற்றிகள் பெறுவது, கலைத்துறை சாதனையாளர்கள் உருவாக்குறது. இந்த சுக்கிரனும் சந்திரனும் வந்து மேசத்தில் இருக்கும்போது கலைத்துறை சாதனையாளர்கள் நிறைய பேர் உருவாகிற வாய்ப்புகள் உண்டாகும். சினிமா, மீடியா, பத்திரிகை துறை, நாடகத்துறை, இந்த மாதிரியான அமைப்பு, யூடியூப் மாதிரியான விஷயங்களில் கோலேச்சுவது, அரசியல் விமர்சகர்களாக இருக்கிறது, பொருளாதார நிபுணர்களாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து சுக்கிரனும் சந்திரனும் மேசத்தில் இருக்கும்போது கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வரும். சுக்கிரன் வந்து வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய கலத்திரக்காரகன் அப்படிங்கிறதுனாலையும், லக்ஸரியஸான வீடு, வாசல், வசதி, காரு, பங்களா போன்றவற்றை கொடுக்கக்கூடியவரும், வேலைக்காரங்களை வச்சு அவர்கள் மூலமாக சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடியதுமான விதி கொண்ட கிரகங்கிறதுனால மேசத்தில் இவர் உட்காரும்போது இவர் உங்களுக்கு லக்னத்துக்கு சுபராக வர்ற பட்சத்தில் இந்த அமைப்புகளை கொடுப்பதற்கு தயங்க மாட்டார். உங்கள் வீட்டுக்கு, உங்கள் லக்னத்துக்கு சுக்கிரன் எத்தனாவது வீட்டை அதிபதியாக வராரோ அதன் மூலமான வசதி வாய்ப்புகள், அதிகாரங்களை பெறும் தன்மையை உங்களுக்கு நேச்சுரலாக கொடுக்கக்கூடியவர். பொதுவாக இந்த வீட்டில் ஒரு கிரகம் உட்காருது அப்படின்னா அது தன்னுடைய ஆதிபத்திய காரகத்துவ ரீதியான அதிகாரத்தை செலுத்தும் தகுதியை, அந்த டோக்கன் ஆஃப் லவ், டோக்கன் ஆஃப் டிக்கெட், டோக்கன் ஆஃப் கீ, அதை கொடுக்குற அமைப்பை அந்த கிரகம் உங்களுக்கு பெறும். சூரியன் அமர்ந்தாலும், சந்திரன் அமர்ந்தாலும், செவ்வாய் அமர்ந்தாலும் அந்த மாதிரி அமைப்பு. இதில் அவங்க நட்பு கிரகங்களாகி அந்த வீட்டுக்கு ப்ளஸ் அவர்கள் உங்கள் லக்னத்துக்கும் நல்லவங்களாகும்போது அது கூடுதலான சிறப்புமிக்க அதிகாரமாக இருக்கும். ஒரு தனுசு லக்ன ஜாதகத்திற்கு சூரியனும் புதனும் போய் மேசத்தில் உட்கார்ந்துருக்காங்கன்னா அரசாங்கத்தில் உயர் பதவி வகிக்க தகுதி கொண்ட ஜாதகமாக அந்த ஜாதகம் மாறுது. தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற முடியும். அதுவே ஒரு மகர லக்ன ஜாதகத்துக்கு சூரியன் போய் மேசத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது வெளியூர் போய் பொழைப்பு தனம் பண்ணுறது, வெளிநாட்டில் தன்னுடைய செல்வாக்கு அதிகப்படுத்திக்கிறதுங்கிற மாதிரியான விதிகளை கொடுக்கும் அமைப்பாக போகுது. ஸோ இந்த டிஃபரன்ஸையும் நாம் புரிஞ்சுக்கணும். கிரகம் தனது காரகத்துவத்தை அதிகார தோரணையுடன் வெளிப்படுத்தும் வீடு தான் மேசம்.
ஸோ அது அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய வீடு, அதனால் அதிகாரத்தை நிச்சயமாக தரும் தகுதி கொண்டதாகவே இருக்கும். சுக்கிரன் உட்காரும்போது அதிகாரமிக்க வாழ்க்கை துணை, அதிகாரம் உள்ள பெண்களின் தொடர்பு, அதிகாரத்தில் இருக்கவங்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள், பெண்களாலேயே வாழ்க்கையில் உயர்நிலை யோகிதைகள் பெறக்கூடிய அமைப்பு, அவங்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரியான தொழில்களை செய்து அதன் மூலம் வெற்றி பெறும் வாய்ப்புகள், இந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா குரு பகவான், குருவுக்கு இந்த வீடு அதி நட்பு வீடு, ரொம்பவுமே பிடிச்ச வீடு. தன்னுடைய தனுசு மூல திரிகோண வீட்டை இங்கே உட்கார்ந்தாருன்னா குரு பார்ப்பார். அப்படிங்கிறனால பாக்கியங்கள் உடைய ஒருவனுக்கே குரு மேசத்தில் அமர்கிறார் அப்படின்னு ஒரு விதியையும் சொல்லலாம். ஆண் கிரகமான குரு பகவான் நெருப்பு ராசியான மேசத்தில் வந்து உட்கார்றாருங்கிற போது ஜாதகன் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளையும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான தகுதி கொண்டவராகிறார். அமைச்சன், மந்திரி அப்படிங்கிறது மாதிரியான ஒரு உயர்நிலை யோகிதைகள் தரக்கூடிய வீடாக குருவுக்கு இந்த வீடு அமையுது. இதில் அவர் லக்ன சுபராகவும் அமைஞ்சிட்டாருன்னா கேட்கவே வேண்டாம், மிக பெரும் வெற்றிகள் நிச்சயம் காத்து கொண்டிருக்கும் அமைப்பாகவே குரு இந்த இடத்துல செயல்படுவார். இதுவும் கல்வியின் மூலம் அதிகாரத்தை கைப்பற்றும் யோகிதைகள், இந்த மடாலயங்களை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள், நீதிபதிகள், மதிப்புமிக்க பேரரசர்கள், சபாநாயகர்கள், பேங்க்கில் வந்து உயர்நிலை பதவிகள் இருக்கக்கூடியவங்க, ரிசர்வ் பேங்க் கவர்னர் மாதிரியான வேலைகள், ஜட்ஜு, பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகளாக இருக்கிறதும், ஆர்டிஓ ஆஃபீஸில் பெரிய அதிகார பதவியில் இருக்கிறவங்க, தன்னுடைய கல்வி மேன்மையினால் பேராசிரியர்களாக திகழக்கூடியவர்கள், அரசியல் சாணக்கியத்தனம் நிரம்பியவர்கள், அரசியல் வெற்றி வாகை சூடக்கூடிய அமைப்பு கொண்டவர்கள், இவங்களை எல்லாத்தையும் உருவாக்கக்கூடியவராக குரு இந்த வீட்டில் வந்து அதிகார வரம்பை நியாயமான முறையில் வணங்கி வணங்கத்தக்க வகையில் கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டவராக அமர்வர். ஸோ குருவுக்கும் இந்த வீடு சிறப்பு தான். கடைசியாக சனி பகவான், சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வீடு நீச்ச வீடுங்கிறதுனால ஒரு மாதிரி பலமிழந்த நிலையை கொடுத்தாலும் கூட சனி பகவானும் தனது பங்குக்கு அதிகாரத்தை குறை வைக்கிறது இல்லை. ஊராட்சி தலைவர்கள், நகராட்சி தலைவர்கள், வார்டு கவுன்சிலர்கள் மாதிரியான மக்கள் பேரவை தலைவர்கள் உருவாக்குறது, இந்த சேர்மன் மாதிரியான அமைப்பு, மேயர் மாதிரியான அமைப்பெல்லாம் சனி மேசத்தில் இருக்கவங்க நிறைய பேர் அனுபவிக்க பெறுவார்கள். தொழிற்சங்க தலைவர்கள், கீழ்மட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு தலைவர் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் இருக்கக்கூடியவர், மக்கள் அபிமானத்தை பெற்று அதன் மூலம் பதவியில் கோலோச்சக்கூடிய தன்மை கொண்ட மனிதர்களை உருவாக்குற தன்மை, இதையும் மேசத்தில் இருக்கிற சனி கொடுப்பார். ஏன்னா அவர் லக்ன சுபராக இருக்கணும், தொழில் ஸ்தானத்தோடு அது தொடர்பு கொள்ள வேண்டியது இருக்கும். மேசத்தில் சனி பலகீனமானவர் தான், ஆனால் அதே நேரத்தில் அவரும் அங்கே அதிகார வெறிக்கு உட்பட்டு தான் ஆகணும். அந்த வீட்டின் தன்மைக்கு அவரும் செயல்படுத்த வேண்டியது இருக்கும். ஒரு 10 பேர் வேலை பார்க்குறாங்க, அதுக்கு ஒரு பாஸ் இருக்கார், மேலதிகாரிகள். சர்வைவல் பண்ணக்கூடிய தொழில்களில் இருக்கிறவங்களை அந்த வேலையை மேற்பார்வை செய்யக்கூடிய அமைப்பு கொண்ட தலைவர்களை உருவாக்கக்கூடியது. கீழ்மட்ட அரசியல்வாதிகள், அதாவது அரசியலில் பதவிகளிலே மேல்மட்ட பதவிகள், நடுநிலை பதவிகள், கீழ்மட்ட பதவிகள் 3 நிலை இருக்கும் இல்லைங்களா? அதுலேருந்து வந்து கீழ்மட்ட அரசியல் நிலைகள், இப்போ வட்டச் செயலாளர், கவுன்சிலரு, ஊராட்சி தலைவர், நகராட்சி தலைவர், பஞ்சாயத்து தலைவர், ஒரு மாநகராட்சியினுடைய மேயர், அந்த மாதிரியான அமைப்பு, மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய தகுதிகள், இதெல்லாம் வந்து சனி மேசத்தில் இருக்கும்போது கிடைக்கக்கூடிய அதிகார பதவி. லக்ன சுபராகவும் இருக்கும் பட்சத்தில் அதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய தகுதி கொண்டவரார். இப்போ உதாரணமாக ஒரு துலா லக்னத்துக்கு மேசத்தில் சனி 7ஆம் இடத்துல நீச்சம், ஆனால் திக்பலம், 4, 5 குடையவர் 7ஆம் இடத்துல இருக்கிற மக்கள் சேவை செய்து அதன் மூலம் அதிகார பதவியை கைப்பற்றக்கூடிய யோகிதையை சனி இந்த இடத்துல கொடுப்பார். மொத்தத்தில் மேசத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற கிரகங்கள் தங்களது ஆதிபத்தியம் காரகத்துவ ரீதியாக உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் ஒரு அதிகாரத்தை, ஒரு வசதி வாய்ப்பை, ஆணையிடும் தகுதியை, மற்றவங்க உங்களுக்கு கீழ்படியும் தன்மையை உருவாக்கி தரவே செய்யும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.